தட்ட வரவாகவே நீரற்ற நிலமாகவே பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரைவேட் சூப்பர் மாதம் லவ் சாங் வீடியோ எப்படி ஒன்று பிடிச்சவங்க ஆட் பண்ணி எடிட் பண்ணுற சேனல் பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம இந்த வீடியோ எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி கூட இருப்போம் ஆள் போட்டுருக்காங்க. நீ ப்ரீவில் பார்த்தீங்கன்னா அதாவது வேறு ஒரு இமேஜோ அந்த சாங்க்கு பார்த்தா நீ வேறு இமேஜோ வேறு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிரும் உங்கள் இமேஜ் ஜஸ்ட் அந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருங்க மறக்காம இந்த வீடியோ எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி கூட இருப்போம் ஆள் போட்டுருங்க. அப்போ நான் போகிறோம் உங்களுக்கு அடுத்தது சொல்லுவோம். மஸ்ட் ஆஃப் வீடியோ பண்ணுறது அதை மஸ்ட் ஆகுது அதை மஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க அதை மஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து வீடியோ பண்ணுறது புக் மார்க் சேகர் சொல்லிட்டு 2 ப்ரீசெட் வந்து 2 ப்ரீசெட் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் ஆல் மெட்டே டவுன்லோட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கிளிக் பண்ண மட்டும் போதும் என்னுடைய வெப்சைட்டில் உள்ள போனோடனே அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனோடனே கீழே ஜஸ்ட் அந்த வெப்சைட் கீழே ஸ்க்ரோல் பண்ண லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா புக் மார்க் சேகர் கிளிக் ஏன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண மட்டும் போதும் புக் மார்க் சேகர் வந்து 2 பார்த்தா ஜஸ்ட் இம்போர்ட் ஒரு பட்டன் வளர மஸ்ட் அப்படி உள்ள வந்துட்டு ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ண மட்டும் போதும் சேகர் புக் மார்க் 2 பார்த்தா இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தா புக் மார்க்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் சின்ன ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, இந்த டெம்ப்ளேட் ஒன்றும் பண்ண தேவை ஜஸ்ட் அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். அந்த டெம்ப்ளேட் அடுத்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே பார்த்தா ஆட் ஒரு இமேஜ் 960 இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜ் ஆட் பண்ணோம் நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன சாங் வீடியோ எடிட் பண்ண போகணுமோ அந்த சாங் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். சரி வாங்க பார்த்தா இப்போ இமேஜ் சேஞ்ச் பண்ண பார்த்தா புக் மார்க் எப்படி இருக்கும். ஜஸ்ட் இதில் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த ப்ளூ கலர் இமேஜில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுற சொல்லி பார்த்தா இந்த ப்ளூ கலர் இமேஜ்லாம் பிடிச்சிரும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துறேன். நான் ஃபஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலர் இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் இமேஜ் ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கலர் ஃபில் ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபில் பட்டன் சூஸ் பண்ணிட்டு உங்கள் ஸ்டார் பட்டன் ஜஸ்ட் ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணே கேலரியில் எல்லா இமேஜும் ஷோ ஆகும். இப்போ யாரை சேட் பண்ணி எடிட் பண்ணலாம் இமேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே ப்ளஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் சூஸ் பண்ணி மேலே ப்ளஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண மட்டும் போது இமேஜ் வந்து பக்காடு இதே மெத்தடில் பார்த்தோன்னா கொடுத்துரு எல்லா ப்ளூ கலர் இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்போ எப்படி ஃபஸ்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதே மெத்தடில் இந்த சின்ன பாக்ஸ் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்போ எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அதே மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிரும். உங்களுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இமேஜை சேஞ்ச் பண்ணிங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு பேக் வந்து ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஷேட் அவுட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தா ஒரு இமேஜ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி எஃபர்ட் அப்படி எஃபர்ட் பார்த்தா காப்பி பண்ணிங்க. எஃபர்ட்டை காப்பி பண்ண ஃபஸ்ட்டு பேக் வந்து திருப்பி புக் மார்க்ஸ் திருப்பி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த எஃபர்ட் என்ன இமேஜ் பேஸ்ட் பண்ண சொல்லி பார்த்தா இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட் இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் எஃபர்ட் தான் பேஸ்ட் பண்ணி எஃபர்ட் தான் பேஸ்ட் ஆகிடும். இந்த எஃபர்ட் எந்த இமேஜ் ஆட் பண்ணால் ஒரு இமேஜ் ஒரு இமேஜ் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த ஒரே ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் இமேஜ் ரெண்டாவது விட்டுருங்க, மூணாவது ஆட் பண்ணுங்க, நாலாவது விட்டுருங்க, அஞ்சாவது ஆட் பண்ணுங்க, ஆறாவது விட்டுருங்க, அதுமாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த ஒரே ஒரு எஃபர்ட்டை இமேஜில் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஒரே எஃபர்ட்டை லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் வந்து திருப்பி ஷேட் ஆப்ஷன் திருப்பி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ரெண்டாவது இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் பட்டன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி எஃபர்ட் அப்படின்னு இருக்கும். எஃபர்ட்டை பார்த்தா காப்பி பண்ணிங்க. எஃபர்ட்டை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு பேக் வந்து திருப்பி பார்த்தா புக் மார்க் பர்சன் திருப்பி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த எஃபர்ட் எங்கே பேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் பார்த்தா ரெண்டாவது இமேஜ் எஃபர்ட் காப்பி பண்ணியிருக்கும். ரெண்டாவது இமேஜ் எஃபர்ட் இப்போ எங்கே பேஸ்ட் பண்ண பார்த்தா 2 ஃபிங்கர்ஸ் ஜூம் அவுட் பண்ணிட்டு ரெண்டாவது இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப்படி கிளிக் பண்ணி எஃபர்ட் பேஸ்ட் பண்ணி எஃபர்ட் தான் பக்கா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபர்ட்டை ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து காப்பி பண்ண ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் லாஸ்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டாவது காப்பி பண்ணி வந்த எஃபர்ட் வந்து நீங்கள் எந்தெந்த இமேஜ் எஃபர்ட் ஆட் பண்ணலையோ அந்த இமேஜ் ஜஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரே எஃபர்ட்டை ஆட் பண்ணாத இமேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு எஃபர்ட் எங்கே ஆட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா கீழே ஆடியோ இருக்கும், நீங்கள் சைடில் டெம்ப்ளேட் இருக்கும், எல்லாம் இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எஃபர்ட் எங்கே ஆட் பண்ண சொல்லி ஆட் பண்ணிட்டு எஃபர்ட் எங்கே எப்படி எஃபர்ட் எங்கே ஆட் பண்ண சொல்லி ஆட் பண்ணிவிட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிருக்கோம் எப்படி சேவ் பண்ணுறது அது எப்படி எப்படி சேவ் பண்ணுறது ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேலே ஏற பண்ணுங்க ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஏற பண்ணுங்க ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்னு பார்த்தா ஃபுல் ஹெச்டி ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணி கீழே ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் அது வந்து அந்த எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக 100% முடிஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சேவ் பட்டன் ஜஸ்ட்டாக சேவ் பண்ண கிளிக் பண்ண மட்டும் போதும் உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட நியூவான பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.